இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான தகவல் கூறப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணியிலிருந்து தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இதனுடைய பின்னணி அப்படின்றது அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 2 நாடுகளும் சம்மதித்திருக்கிறது அப்படின்றத பொருள்படுகிறது. இன்று மாலை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருகிறது. குறிப்பாக எந்த வழியாக இருந்தாலும், கடல் வழியாக இருந்தாலும், வான்வழியாக இருந்தாலும், தரை வழியாக இருந்தாலும் அப்படின்ற விஷயங்களை வெளியுறவுத்துறை செயலாளர் கூறினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சில நிமிடங்களே அவருடைய அறிவிப்பு இருந்தது. இன்று மாலை 5 மணி முதலே போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் பிரீஃப் இருந்தது. நேற்றைய தாக்குதல் பற்றி கூறப்பட்டது. இன்று ஏன் 6 மணிக்கு செய்தி அப்படின்றப்போ அதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் ஒரு பதிவின் மூலமாக இந்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்கிறார். இந்திய அரசும் வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக இந்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் பிரிவாசிரியர் திரு ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். திரு ஹரிஹரன், 5 மணி முதல் அதிகாரப்பூர்வ போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக வெளி விவகாரத்துறை செயலாளர் கூறியிருக்கிறார். இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க? நீங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அதற்கான விடைய வெளியுறவுத்துறை செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பெற்றிருக்கோம். இது பாகிஸ்தான் தான் நோக்கியதா, இது பாகிஸ்தானுடைய வேண்டுதல்ல வந்ததா அப்படிங்கிற பார்க்கும்போது யாருடைய கரங்கள் ஓங்கிருக்கு அப்படிங்கிற உட்கேள்வியும் உங்க கேள்வியில உள்ளடங்கியிருந்தது. அதற்கான பதில் வெளியுறவுத்துறை செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட்ல வருகிறது. அவர் சொல்றது நீங்க கேட்டிருக்கலாம். பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் நம்மை அழைக்கிறார். சோ யார்கிட்ட இருந்து யாருக்கு அழைப்புறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கரங்கள் இங்கே ஓங்கி இருப்பதை நம்மால உணர முடிகிறது. அதே வேளையில அவர் தன்னுடைய அறிவிப்புல யாருக்கும் கிரெடிட் கொடுக்கல. இன்னாருடைய தலையீட்டுல, இன்னாருடைய வலியுறுத்தல, ட்ரம்ப் சொல்லி, அவர் சொல்லி, இவர் சொல்லி அப்படின்னு அவர் யாருக்கும் எந்த கிரெடிட்டும் கொடுக்கல அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கிறோம். இது செசஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வகையான சண்டைகளும் வான் வழியாக, கடை வழியாக, எல்லா வழியாகவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல ஒற்றை புரிதல். அதுதான் ஒன் லைன் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இதற்கு காரணங்கள் பலவாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு சண்டையில எந்த தரப்பு வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது அது இன்கர் பண்ணக்கூடிய லாசஸ், அதாவது 2 தரப்புல எந்த தரப்பு அதிகமான லாசஸை இன்கர் பண்ணிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்மளால கணக்கிட முடியும். அதுதான் வழமையான முறை. அதுல பார்க்கும்போது பாகிஸ்தானால நம்முடைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மேல, நம்முடைய கேந்திரமான ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ் மேல, பொருளாதார கேந்திரங்கள் மேல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அவர்களால அப்பாவிகளுடைய குடிசைகள், அப்பாவிகளுடைய வீடுகள், குருத்வாராக்கள், கல்வி நிலையங்கள் இதன் மேலதான் தாக்குதல் நடத்த முடிந்திருக்கிறது. மாறாக அவர்கள் நம் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களுக்கு பெரிய விலை கொடுக்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம். அவங்களுடைய ஏர் பேசஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை அதிகாரப்பூர்வமாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் என்பது ரொம்ப துல்லியமா நம்ம இலக்கு என்னவோ, நம்முடைய இலக்கு ஆபரேஷன் சிந்தூரோட முடிஞ்சு போச்சு. அங்க நம்முடைய தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த தீவிரவாத மையங்களை நம்ம தாக்கி அழிச்சிட்டோம். மாறா ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர் போல, ஒரு ஹமாஸ் போல, ஒரு ஹிஸ்புல்லா போல ட்ரோன்கள் எல்லாம் பறக்க விட்டு, அதுவும் சிவிலியன் மைண்ட்கள் மேல பறக்க விட்டு என்ன செய்வது என்று தெரியாம பாகிஸ்தான் இந்த போரை அணுகி வந்தது. சர்வதேச அழுத்தங்களும் வர எப்படி கிளைம் டவுன் பண்ணன்னு தெரியாம அவர்கள் தவிர்க்க சர்வதேச முயற்சிகள்லாம் நடக்குது. இதற்கு மேல ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. நமக்கும் எஸ்கலேட் பண்றதுக்கான நோக்கம் இல்லை. நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நம்ம சிவிலியன்களையோ மிலிட்டரிகளையோ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ தொடுவதோ தாக்குவதோ நோக்கம் இல்லைன்னு டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு தான் வேற எண்ணம் இருந்தது. சோ நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் ஒரு தார்மீகமற்ற ஒரு சக்தியாக உலகத்தின் முன்னால மீண்டும் ஒரு முறை எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. எந்த ஒரு சண்டையும் ஒரு முடிவு வந்தாகணும். தலையீடுகளாலோ இல்ல வேற வழியின்றி, பாகிஸ்தானுக்கு வேற வழியின்றியோ, இப்படி பல காரணங்களால இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது ஒரு போர் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகாம
இது வந்து ஒரு நிறைவு சுற்று பார்க்கின்றோம். இப்ப அமெரிக்கா அதிபர் இதற்கு இந்த அறிவிக்கிறார். இது வந்து தன்னுடைய முயற்சி அப்படின்னு அவர் வந்து ஒரு டால் கிளைம் எடுக்கல அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அமெரிக்கா இதான் இது வந்து பல நாடுகள் அழுத்தம் கொடுத்தது போல அமெரிக்காவும் இதற்கு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கார்கில் யுத்தம் உட்பட இப்போ நவாஸ் ஷெரீப் எல்லாம் திட்டி இருக்கிறார். பில் கிளின்டன் வந்து அங்க வந்து பிளேர் ஹவுஸ் பாகிஸ்தான் அந்த காலத்துல அவங்களுடைய ஆலையாக இருந்தாலும் கூட திட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு பெட்ட வார்த்தைகள் சொல்லி பிளேர் ஹவுஸ் இடத்துல யூஎஸ்ல அந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த யுத்தத்தின் போதும் கூட இம்ரான் கான் மீது இன்னொரு வார் சிச்சுவேஷன் 2018 வந்தது இல்ல, இம்ரான் கான் மேல ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார். இந்த முறையும் கூட ஆசி முன்னிற்கு நேரடியாக அமெரிக்க வெளிவிவகாரத்துறை செயலாளர் அழைத்து பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சமிகை. இதென்றால் ஒரு புரோட்டோகால் என்னன்னா, ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தனக்கு நிகரான வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசுவார். சில சமயம் அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பிரதமர்கள் கிட்ட அதிபர்கள்ட்ட பேசுற முறை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ராணுவ ஜெனரல் கிட்ட பேசுறாங்கனாலே அது அந்த நாட்டு வகையில எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஒரு அமைச்சர் இன்னொரு நாட்டுடைய ராணுவ தலைவர்கிட்ட ஏன் பேச போறாங்க? அப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் முறையே கிடையாது. பாகிஸ்தானை யார் ஆளுவது, யார் கட்டுப்படுத்துவது அப்படிங்கறத அது வெளிப்படுத்துகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.